இது வந்து பைப்பிங் ஓகேவா, கிராஸாக நம்ம வெட்டி இது அப்படியே பைப்பிங் கொடுக்குற மாதிரி. இது உங்களுக்கு வந்து கலராக கொஞ்சம் இருந்தால் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இருங்க நான் கலராக வெட்டி எடுத்துட்டு வரேன். இப்போ இது வந்து ப்ளவுஸில் பைப்பிங் கொடுப்போம் இல்லையா, அதுக்கான அளவு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு அந்த ஸ்கேல் அகலம் இருந்தால் போதும். இந்த மாதிரி கிராஸ் போட்டுடணும். இப்போ நம்ம மார்க் பண்ணதை இதை அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிராஸில் வந்து ஒரு கிராஸ் வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும், இன்னொன்று வந்து அந்த பக்கம் பார்க்குற மாதிரி இருக்கணும். இது ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால நான் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு கிராஸ் அந்த பக்கம், ஒன்று இந்த பக்கம் இருக்கணும். இதை அப்படியே டைல் அடிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு கிராஸ் நான் இப்படி நம்ம பக்கம் தான் இருக்கணும்னு சொன்னேன். இது இந்த பக்கம் இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம கட் பண்ணிக்கணும். இப்படி கட் பண்ணிவிட்டு அடுத்த கிராஸ் எடுத்து இப்படி வைக்கணும். ஓகேங்களா, இப்படி வச்சு தான் நம்ம தைக்கணும். இப்போ இது முடிஞ்சிச்சு. இதை நேராக கட் பண்ணிவிட்டு பைப்பிங் வைக்க போகிறோம். பைப்பிங்க்கு இந்த பக்கம் மடிச்சிக்கணும். ஒரு பக்கம் மடித்து தைச்சி எடுத்துக்கணும். ஒரு பக்கம் நம்ம இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கணும். ரெண்டு சைடில் ஒரு சைடு மடிச்சிக்கணும். இங்கே பாருங்கள், தைச்சாச்சு ஒரு பக்கம். இது வந்து இது ப்ளவுஸு மேல் பீஸ். நான் உங்களுக்கு தைச்சி காட்டுறதுக்காக இந்த மாதிரி பீஸில் காட்டுறேன். இது வந்து நம்ம பைப்பிங் வைக்கிறோம். நம்ம இது ப்ளவுஸ் ஒரு கலரும் சேரீ ஒரு கலர் இருக்கும். அப்போ நம்ம ஆப்போசிட் கலர் அந்த சேரீலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி கிராஸாக எடுத்து நம்ம இதை மடித்து தைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து மேல் பக்கம் தான் நம்ம இந்த பீஸை தைக்கணும். மேல் பக்கத்தில் இது வந்து உள்பக்கமாக இருக்கணும். ஓகேங்களா, நம்ம தைச்சிருக்கோம்ல இந்த பீஸெல்லாம் வந்து இது எப்படி மடிச்சதும் இந்த கிராஸ் பண்ணதும் ஒரு பக்கமாக இருக்கணும். இது உள்பக்கமாக இருக்கணும், இது மேல் பக்கமாக இருக்கணும். இதை இப்படி வச்சு இதை அப்படியே தையல் போட்டு வந்து ஓகேப்பா. இது தைச்சி எடுத்தாச்சு. நமக்கு அந்த லைட்டாக அந்த பிசுறுக்கெல்லாம் கட்டிடலாம். நம்ம இங்கெல்லாம் வந்து கட்லாம் கொடுக்க தேவை. நம்ம ஃப்ளீட் வச்சோடனே இதெல்லாம் கட் கொடுப்போம்ல, கட்லாம் கொடுக்க தேவையில்ல. எம்மிங்க்கு தான் அந்த மாதிரி கொடுக்கணும். இது வந்து பைப்பிங்கிறதுனால நம்ம இதை அப்படியே இப்படி மடிச்சு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், மடிக்கும் போது இந்த பீஸ் இப்படி வருவோம், இந்த பீஸு இந்தாண்ட கீழே போகணும். அப்போ தான் வந்து பைப்பிங் வந்து பஃப்னு இந்த மாதிரி எப்படி இருப்பாங்க, இந்த மாதிரி தூக்கிட்டு நிற்கும், நல்லா பஃப்னு இருக்கிற மாதிரி. நம்ம இதை தைச்சிருக்கோம் இல்லையா, அந்த பள்ளம் அதிலேயே தையல் உட்காரணும். அப்போ தான் வந்து பைப்பிங் பஃப்னு இருக்கும். நம்ம இந்த பீஸை இப்படி கொண்டு வரணும், மேலே இதை கீழே கொண்டு போகணும். நீங்கள் பாருங்கள், இந்த மூளை திருப்பலாம் அழகாக பொறுமையாக இந்த கையை இப்படி வச்சு இப்படி திருப்பணும். அப்படியே நீங்கள் தைச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த மூளை ரவுண்டு கரெக்டாக வராது. இப்படி நம்ம இந்த கையை வச்சு திருப்பி விடணும். அந்த ஷேப்புக்கு நம்ம திருப்பி அப்படியே தைச்சினோன்னா தான் ஜாக்கெட்டோட அந்த ஷேப் மாறாமல் வரும். நீங்கள் நேராக தைக்க இது இப்படி போய் நினச்சின்னு வச்சிங்களேன், அந்த ஷேப் வராது. அந்த ஷேப்பை நம்ம தான் இப்படி திருப்பி கொண்டு வரணும். இந்த மூளை திருப்பி வரும்போதெல்லாம் நான் தைக்கிறத பாருங்கள். அப்போ தான் வந்து அந்த ஷேப் மாறாமல் வரும்போது தான் ப்ளவுஸு நம்ம போடும் போது அழகாக அந்த ஷேப் அப்படியே உட்காரும். சில பேர் அப்படியே தைச்சிட்டே இருப்பாங்க, அது மாதிரி நேராக இந்த பக்கம் நேராக போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. இப்படி நம்ம கையை வச்சு இப்படி திருப்பி விடணும். திருப்பி விடும்போது தான் அந்த ஷேப் கரெக்டாக உட்காரும். இப்போ முடிச்சாச்சுப்பா. இங்கே பாருங்கள், ஷேப் உட்காந்துக்கிட்டா அழகாக. இங்கே பாருங்கள், அந்த பைப்பிங்லேயே உட்காந்துருக்கு. இந்த இடம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்துடும். இதை வந்து நம்ம இந்த மாதிரி, ஏன்னா இது ஜாயின் பண்ண இடம்னாவே கொஞ்சம் நம்ம உஷாராக கவனமாக நல்லா இப்படி மடித்து அழகாக வைக்கணும். அந்த ஒரு இடம் இது உப்பிக்கிட்டு வருது பாருங்கள், கொஞ்சம் பெருசாக. இப்போ உள்ளே தள்ளி விட்டதும் வருதா, நல்லா இருக்கா, பைப்பிங் நல்லா இருக்கா பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஆப்போசிட் கலர் எடுத்து வச்சு பைப்பிங் கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். ஓகே, பாய்.